ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம், ஒரு காமெடின்னு கூட வச்சுக்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன உற்சாகம் இருந்தது. இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. எனக்கு நடந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு உற்சாகமான ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா காமெடின்னு கூட சொல்லலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எப்போவுமே கை என்ன சொல்லுவாங்க இல்லையா, பாடுற வாயும் ஆடுற காலும் சும்மா இருக்காதுன்னு வேலையெல்லாம் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். இப்போ கூட வீட்டில் இருந்தாலும் யூடியூபராக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வேலையே பண்ணிகிட்ருக்கிறப்ப, டீச்சராகவே இருக்கிறப்ப ஒரு 2 மாதம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 2 மாதம். அப்போது அந்த 2 மாதத்துக்கு நம்ம வந்து சம்பளம் நமக்கு வரல அப்படிங்கிறப்ப, அப்பத்து ட்ரீட்மெண்ட்டே அந்த 2 மாதம் தெரிஞ்சு, டெம்பரவரி 2 மாதம் தான் போகமாட்டா, அப்புறம் மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு போவா. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பாருங்களேன். இந்த 2 மந்த்ஸில் எப்படியெல்லாம் செயல்பாடு எப்படியெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி ரியாக்ட் ஆனேங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த 2 மாதம் நான் போகலன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வீட்டில் இருப்பேன். காஃபி கொடு, 2 மணி நேரம் ஆச்சு, டீ கொடு, டிஃபன் எடுத்துகிட்டு வா. எனக்கு கொஞ்சம் கொம்பு சீவின மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கோவம் வர மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு புருஷன் தானே, அன்பாக பேசலை, அதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பண்ணி தொலைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருந்தது. இதில் வேறு ஒரு அதிகாரியாட்ட அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, சாப்பாடு இதை பண்ணு அதை பண்ணு. இது சரிப்படாது. ஆனாலும் அதை நம்ம பண்ணி கொடுப்பேன். பண்ணி கொடுக்குறப்ப அதில் வந்து அந்த வேல்யூ வந்து தெரியாமல் போகுது. நம்ம உழைப்பு, டென்ஷனு, மெஷர்மெண்ட்டு, காஃபினாலுமே சாப்பாடுனாலுமே மெஷர்மெண்ட் கணக்கு இருக்கு இல்லையா. இல்லைன்னா ஒரு உப்பு கூடினா நல்லா இருக்குமா, ஒரு புளிப்பு கூடினா நல்லா இருக்குமா, ஒரு காரம் கூடினா நல்லா இருக்குமா, கரெக்டாக பண்ணணும் இல்லையா. அனுபவத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை பண்ணிட்டு வா, இது பண்ணிட்டு வா. இதுக்கு ஒரு தடை வைக்கணும் அப்படின்னு நினச்சி, என்னங்க நீங்கள் வந்து வெளிக்கடையில் ஒரு இட்லி எத்தனையோ 20 30 வச்சுக்கோங்க, 20 வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரு காமெடி இருக்குல்ல, ஒரு தோசை வெளிக்கடையில் அது மசால் ரோஸ்ட்டாக இருக்கலாம், நார்மல் ரோஸ்ட்டாக இருக்கலாம், அது என்னவா இருக்கட்டும், நான் உங்களுக்கு மசால் ரோஸ்ட்டே பண்ணி கொடுத்தாலும், மசால் தோசையே பண்ணி கொடுத்தாலும், பொடி தோசை, ஆனியன் தோசை, கீ தோசை எது பண்ணி கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே 10 ரூபா தான். பொங்கல் வெளியில் 40 இருக்கலாம், ஆனால் நான் 10 ரூபா தான். எது ஒன்று கொடுத்தாலுமே, வடை 10 ரூபா, அதே மாதிரி டீ 10 ரூபா, காஃபி 10 ரூபா, வெளியில் 40 20 நாளுமே ஒரு இட்லியே எவ்வளோ ஜாஸ்தி, ஆனால் 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா. பிரியாணினாலுமே 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா யாராவது? 80 நாளுமே 10 ரூபா தான். ஸோ இதில் வந்து லாபம்தான் ஹஸ்பண்டுக்கு. இதில் என்னென்னா, நம்ம சம்பாதிச்சிட்ருக்கோம், சம்பாதிச்சு 2 நாள் வீட்டில் இருக்கோம். அப்போ நம்மளுடைய வேல்யூ தெரியலன்னா, நம்மளுடைய வேலை, நம்ம வேல்யூபிள் நல்ல மதிக்கத்தக்கக்கூடிய மகத்துவமான நம்மளுடைய வேல்யூபிளான கோல்டு, இப்படி வேல்யூபிள் மகத்துவமான வேல்யூபிளுக்கு வேல்யூ கொடுக்கணும். அதுக்காக அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஒரு காலையில் என்னாச்சுன்னா, ஒரு நாள் அன்றைக்கி என்னாச்சுன்னா, நான் சொன்னேன், என்னங்க 3 அடை தோசை, நேற்று ராத்திரி 3 அடை தோசை, அப்புறம் இன்றைக்கி காலையில் 2 தோசை, 30 20 50, ஒரு காஃபி 10 ரூபா 60, அப்புறம் இன்னொரு காஃபி 2ஆம் காஃபி 70, இப்போ வடை போட போகிறேன், 3 வடை, சின்ன வடை, ஸோ 30. ஸோ ஒரு நாளைக்கு 100 ரூபா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதே மாதிரி வீடு டைனிங் டேபிள் க்ளீனிங்கு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணால் 10 ரூபா ஒவ்வொன்றுக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸ், வீடு மெயின்டைன் ஆகுது, கம்மியான விலையாக அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கும் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போகிற ஒரு சின்சியாரிட்டி, எப்போவுமே நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்க, வெளியில் எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிறப்ப, வீட்டில் இருக்கிறப்ப ஒரு வீடு தானே அப்படின்னு வரக்கூடாது. ஒர்க்குன்னு ஆச்சுன்னா கடுவாளம் போட்ட குதிரையாட்டவும், நம்ம உடுப்பு, நம்ம ஐடி கார்டு எல்லாம் போட்டாச்சுன்னா எப்படி டீச்சர் பக்காவாக டீச்சராக இருக்கும், அந்த மாதிரி வீட்லேயும் காசு அப்படின்னா, ஒர்க்கு அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் இருக்குன்னா பக்காவாக சின்சியராக பண்ணுற நான் அப்படி தான், எல்லோரும் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இது சூட்டபுளாக இருக்குமோ தெரியல, பட் அதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி நடந்தது சந்தோஷமாக. அதில் நம்ம காசு நிறைய நமக்கு சேரும். ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா 10 ரூபாய் சின்னதாக சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ
மாதம் 30,000 சரி 3,000 10 மாதம் 30,000 வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைகளோட நாங்கள் டூர் போகிறப்ப நான் கொடுக்குறேன் 30,000க்கு நீங்களாம் அந்த காருக்கு போடுற அந்த செலவு நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா சாப்பாட்டு செலவு நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு துணிச்சல் தெம்பு வரணும்ல, அதுக்காக தான். இல்லைன்னா நம்ம உழைக்கிறதெல்லாம் புருஷன்கிட்ட நம்பி கொடுத்து அவங்க பேங்க்கில் போட்டு அவங்க என்ன வேணும் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோட்டல் வீட்டில் பண்ணி சம்பாதிக்கிறது நைஸ் ஐடியான்னு எனக்கு தோணுச்சா, அதெல்லாம் அன்றைக்கி பண்ணினேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ ஐயோ பாவம், ஒரு தோசைக்கு 2 தோசையே கொடுத்தாலும், நான் 10 தோசையே கொடுத்தாலுமே கணக்கு வழக்கில் இல்லை சொல்கிறேன்.